இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி டு கோல்டு டு ஈக்விட்டி ரேஷியோ. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கரண்ட் நிஃப்டியோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட வேல்யூவேஷன் அரௌண்ட் 25,005. இதே ஒரு 24 கேரட் கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,762 ரூபா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 25,005 10,762 டிவைட் பண்ண போகிறேன். ஸோ நியூமரேட்டரில் 25,005 இருக்குது, டினாமினேட்டரில் 10,762 ரூபா இருக்குது, விச் இஸ் 24 கேரட் கோல்டோட ப்ரைஸ். ஸோ இஃப் ஐ டிவைட் 25,005 by 10,762, you get a value which is 2.32, which means அதாவது வந்து you can buy 2.32 units of Nifty with 1 gram of gold. இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கங்க. கோல்டோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு, அப்போ நிஃப்டியோட விலை ஸ்டாட்டிக்கா இருக்கு. கோல்டு ஏற ஏற பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2.32ங்கிறது வந்து பாட்டம் அவுட் ஆகிட்டே வரும். ஸோ த பாயிண்ட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த 2.32க்கு கீழே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டிஸ் ஹவ் பர்ஃபார்ம் மச் பெட்டர் தேன் அ கோல்டு கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். எதுக்காக இந்த வீடியோ உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா many of us we have a tendency of சேசிங் ரிட்டர்ன்ஸ். எந்த அசட் கிளாஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அந்த அசட் கிளாஸை சேஸ் பண்ணி அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அசட் கிளாஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ அந்த அசட் கிளாஸை சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எந்த அசட் கிளாஸ் அட்ராக்டிவாக இருக்கோ, எந்த அசட் கிளாஸில் வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை சேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்கள் ரிட்டர்ன்ஸு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இட் வில் பி மச் பெட்டர் தேன் சேசிங் ரிட்டர்ன்ஸ். உங்க பர்சனல் ஃபினான்ஸ் பெட்டரா இருக்குமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.